18 இன்னொருத்தர் கேஸ் போட்டார். போட்டுட்டு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, மராத்தா வழக்கு இருக்கு, மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க மராத்தா வழக்கு. அந்த வழக்கு முடிச்சவுடன் நான் தமிழ்நாட்டு வழக்கு எடுக்க போறேன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க. இப்ப மராத்தா வழக்கு முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு வழக்கு என்னைக்கு வேணா வரும், என்னைக்கு வேணா எடுப்பாங்க. எடுத்த உச்ச நீதிமன்றம் என்ன கேட்க போறாங்க? முதல்ல எடுத்திருக்கியா கணக்கெடுப்பு? உனக்கால் நியாயப்படுத்த முடியுமா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? என்ன பேச போறாரு? என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? 69 விழுக்காடு நான் குவாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும். ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். இது எங்களுடைய உரிமையா? என்ன நாங்க கேட்கிறோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடிய, வேலையை கூடிய, எங்களை முன்னேற்றணும்னு கேட்கிறோம். அதுக்கு யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து. அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. ஏன் பீகார்ல நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள், அவருக்கு அதிகாரம் இல்லாம நடத்திருக்கிறாரு. தெலுங்கானா நடத்தினாரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அதிகாரம் இல்லாம நடத்தினாரு. தெலுங்கானாவில் வந்து அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்களா? உச்ச நீதிமன்றம் என்ன தடை போட்டாங்களா? என்னையா நாடகம் நடத்துறீங்க நீங்க? அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு? இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வலசை பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ரஷ்யாவிலிருந்து எத்தனை பறவைகள் தமிழ்நாடுக்கு வருது அந்த கணக்கெடுப்பு இருக்கு. சைனாவிலிருந்து எத்தனை பறவைகள் பறந்து வருது, எப்ப வருது, எத்தனை மாசம் தங்குது அந்த கணக்கெடுப்பு இருக்கு. ஆமைகள், எத்தனை ஆமைகள் எங்கெங்கிருந்து வருது, எங்கெங்க தங்குது, எவ்வளவு முட்டையிடுதுன்னு அந்த கணக்கெடுப்பு வச்சிருக்கிறாங்க. தெருவில் இருக்கிற கால்நடைகள் எங்கெங்க இருக்குது, மேய்ஞ்சிட்டு இருக்குது, அந்த கணக்கெடுப்பு எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தெரு நாய்கள் எத்தனை பேர் இருக்கு, எங்கெங்க எத்தனை நாய்கள் எந்தெந்த ஊர்ல இருக்குது அந்த கணக்கெடுப்புலாம் இருக்குது. பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கிறதுக்கு அந்த கணக்கெடுப்பு இருக்கு. எத்தனை பெண்கள் எத்தனை வயசுல எந்த வயசுல இருக்காங்க எல்லா கணக்கெடுப்பு இருக்கு. இவ்வளவு கணக்கெடுப்பு நடத்த முடிக்கின்ற தமிழக அரசு ஏங்க சமூக நீதிக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்ன தயக்கம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஆனா தூங்குற போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். பிறகு எழுந்திருக்கிறதுனா வேற எப்படி பண்ண முடியும்? அதுக்காக தான் இப்ப மேடையில் இருக்கவங்க சொல்றாங்க, கொடுங்க, வாங்க, சொல்லுங்க, அறிவிங்க, பார்த்துப்போம். வேணா எங்களுக்கு வரலாறு இருக்கு, போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு. ஆனாலும் நாங்க கேட்கிறோம், உங்க கடமையை செய்யுங்கன்னு கேட்கிறோம். எத்தனையோ சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. உதாரணம் மீனவர் சமுதாயத்தில் இது மாதிரி எத்தனையோ சமுதாயம், நான் பேசிட்டே போலாம். நான் மலைக்கோரவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க யாராவது ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்களா, ஏதோ படிச்சிருக்கிறாங்களா, ஏதோ காலேஜ் போயிருக்காங்களா? எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஆய்வு நடத்தினாதான் கண்டுபிடிக்க முடியும். அது கூட நான் நடத்த மாட்டேன். அது மத்திய அரசு நடத்தினா என்னையா மோசடி? இது என்னையா மோசடி? அது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. சரி, முதலமைச்சருக்கு தான் தெரியல வச்சுக்கீங்களா, ஐஏஎஸ் அதிகாரி கூட தெரியாது. பீகார்ல நடத்தின ஜாதிவாரி கணக்கெடுப்பு, பீகார் உயர் நீதிமன்றம் அதை ரத்து செய்யவில்லை. பீகார் உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது என்ன? அது தள்ளுபடி ஸ்டே பண்ணது என்னன்னா, கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினார்கள். அந்த முறை தப்புன்னு சொன்னாங்க. இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறது தப்பு கிடையாது, அது செய்த முறை தப்புன்னு தான் சொன்னாங்க, தவிர கணக்கெடுப்பு தப்புன்னு சொல்லவே இல்லை.
ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள பீகார் உயர்நீதிமன்றம் கணக்கெடுப்பு ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். என்ன நடக்குது?